ஐந்தாவது ஆண்டு பனை விதை நடும் நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கின்ற அந்த மயானத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு இந்த விதைகள் எல்லாம் பதிச்சிருக்கோம். விரைவில் மனமாக எழும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம். ஒரு அறிஞர் கூறியது, விதைகளை மண்ணில் விதையுங்கள், மண்ணுக்கு உரமாகட்டும், இல்லால் எழுந்தால் மரமாகட்டும் என்ற சொல்லுக்கேற்ப நாங்கள் இந்த பனை விதைகளை விதைத்துக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட பனை விதைகள் நிறையா போட்டேக்கிறோம். ஆனால் வருஷம் ஒரு 500, 600 போடுறோம். ஆனால் குறைவாக தான் 30% தான் வருதுன்னு வச்சுங்களேன். எப்போ எல்லா மரமும் கேட்ட ஒரு பெரிய வனத்துறை அதிகாரிகிட்ட கேட்டதப்ப 100க்கு 30% வந்தாவே அது மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாம் நடுறது பூராமே வர்றதில்லைங்க. ஆனால் ஒரு 30%, 40% தான் வளருதே ஒழிய, பெரும்பாலும் என்ன சூழ்நிலை காரணமோ தெரியல. ஆனால் அது வளர்ந்து இன்னும் பெரிய ஆகுனா இன்னும் எப்படி ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச இப்படி இயற்கைக்கு ஏதாவது விட்டுச் சொல்லணும் நீங்கள், அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு மரங்களை நடுங்க. எந்த மரம் வேணாலும் நடுங்க. பனை மரம் நட்டா தொல்லை இல்லை. நீங்கள் நட்டுட்டீங்கன்னா அது மழை பெஞ்சு அது தானாக வந்துடும். ஆனால் வேற மரம் நட்டிங்கன்னா அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த பராமரிப்பு செலவு இல்லாமல், பராமரிப்பு பார்வை இல்லாமல் இருக்குன்னா பனை விதைகளை மேலும் நடுங்கள். நமது தமிழகத்துடைய பாரம்பரிய மரம் பனைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை நாங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. ஆனால் அதேபோல் நீங்களும் ஏதாச்சும் இயற்கைக்கு செய்யுங்க. நாம் வந்ததற்காக ஏதோ மரங்களை நட்டுச் செல்வோம். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். எங்களுடைய அடுத்த காணொளி இன்னும் நிறையா இருக்குது. இந்த வானில் போட்டுட்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களை சந்திப்போம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்களுடைய அம்மையப்பன் அவர்களும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய அன்பு நண்பர் செங்கோடு கவுண்டர் என்று சொல்லக்கூடிய எங்களால் செல்லமாக கவுண்டர் செல்லமாக அழைக்கப்படுவார் செங்கோடு கவுண்டர்களும் இந்த சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய மயான மேடைகள் இந்த தடவை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு விதைகளாக வரும் என நம்பிக்கையோடு திரும்பி செல்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கண்ணா. வணக்கங்க. வணக்கம். 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 ஐயா காமராஜ் அவருடைய சொல்லுங்கள். தமிழ்நாட்டு கரப்பறியாத தங்கம் அப்படின்னா காமராஜ். கல்வியில் சிறந்தது காமராஜ். கல்வி எந்த சுயநலமும் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக உழைத்த ஒரே தலைவர் யாருன்னா காமராஜ் அவர்களே. அவருக்கு தான் இந்த பேரும் புகழும் சேரும். அடுத்த தலைமுறைக்காக இந்த வேவாத வெயிலில் அவருடைய நினைவு பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பனைமரை விதைச்சி அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகிறதுக்காக செய்கிறோம்.